கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சித்தேன் என்ற நாவலின் 3ஆம் பாகத்தினை காணலாம். இவர் எழுதிய வேருக்கு நீர் என்ற நாவல் சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. இவருடைய நாவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறேன். அதிகாரம் 7. தெய்வம் கருணை மறக்குமா? செம்பூர் பருதியின் கிரணங்கள் வந்து விழுமிடமாக பார்த்து மாதி ஓடி வந்து நின்றாள். பள்ளம், சரிவு, கூரை முதலிய எல்லா இடங்களும் கற்கண்டை பொடி செய்து தூவி வைத்தார் போல இருந்தன. மாதி கால்களில் முரட்டு செருப்பை மாட்டிக்கொண்டிருந்தாள் என்றாலும் விரல் நுனிகள் சந்துகளெல்லாம் அந்த குடும் பனியின் துளிகள் பட்டு கந்த திராவம் பட்டார் போன்ற எரிச்சலை தந்தன. தேய்ந்து சுருங்கிய கைகளை தேய்த்து போர்வைக்குள் மூடிக்கொண்டாள். இளம் சூரியனின் கிரணங்கள் உரைத்தன. நாள் ஆக ஆக அவளுக்கு என குளிரே தாங்க முடியவில்லை. கணவன் மறைந்து 1.5 ஆண்டு காலத்தில் அவள் 9 ஆண்டுகள் மூத்து விட்டார் போல சுருங்கி ஒடுங்கி விட்டாள். கோயிலின் பக்கமுள்ள மரம் இலைகளை எல்லாம் உதிர்த்து மொட்டையாக நின்றது. கோயிலை சுற்றி ஜோகி தீ காத்த நாட்களில் பச்சென்று விளைநிலமும் பூச்செடிகளும் விளங்கியது. அந்த பணியில் அவனைப் போல் உள்ளும் புறமும் ஒன்றாக இருந்த ஆட்சியவர் முன்னுமில்லை பின்னுமில்லை. ஜோகி மாட்டுக்கொட்டிலில் சூரியனுக்கு வணக்கம் கூறியபடி மாடுகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தான். கிரிஜை சாணம் சுமந்து எரிக்குழிக்கு சென்றாள். வீட்டு அடுப்பில் அவள் வைத்திருந்த சுள்ளி படபடவென்று எரிந்து நீல நிறமான புகையை வெளியே வர செய்தது. மற்றபடி வீட்டிலே சத்தமும் இல்லை, சந்தடியும் இல்லை. பனி கரைந்து விட்டது. மாதி அந்த வெயிலில் குந்திக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் கணவரும் அவளும் அதே போல உதயத்தில் வேலைகளில் ஈடுபட்டிருக்கையில் கண்மங்களான கிழவி குளிரை தாங்காமல் இதே இடத்தில்தான் உட்கார்ந்து கொள்வாள். எத்தனை ஆண்டுகள் ஆயின! அதே இடத்தில், அதே காலத்தில், அதே நேரத்தில் வெயில் விழுகிறது. அதேபோல் முதிய தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஒரு புறம், கீழ்கிளைகள் ஒரு புறம். ஆனால் மாதிக்கு அந்த ஒரே வித்தியாசத்தை நினைத்ததும் பெருமூச்சு இழைத்தது. அவளுடைய கணவரை பெற்றவள் அவளைப் போல அப்படி வெற்று ஆளாகவா வெயில் கால்வா? அப்படி காயவே மாட்டாள். கழுக்கு முழுக்கென்று ஜோகி அவள் மடியில் அடங்காமல் படுத்து உதைப்பான். அடிக்கொரு முறை மடியிலே அதட்டி அவனை இருத்தி கொண்டு நன்றாக தரியாத விழிகளை சூனியத்தில் லயிக்க விட்டபடி ஒளியோனின் வெம்மையிலே தன்னை மறந்தும் மூழ்கியிருப்பாள். பெண்ணுறுத்தி வாழ்ந்து வாழ்வின் பூரணத்தை அடைந்துவிட்ட வெற்றியின் ரேகைகள் போல அந்த முகச்சுருக்கங்கள் தோன்றும். மடியிலே அந்த எதிர்கால நம்பிக்கையின் உருவமாக, உயிராக, இதமாக சூடு தரும் குழந்தை. கையையும் காலையும் உதைத்து கொண்டு அது முட்டும். அந்த இன்பத்திலே சும்மா இரு என்று அவள் அதட்டுவதும் செல்ல கொஞ்சலாகத்தானே இருக்கும். அந்த பேரு மாதம்மைக்கு என்று கிடைக்கப் போகிறது? அவளுடைய கணவனின் சொற்களிலே அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. வருவதை முன்பே கனவிலோ ஓர் அதீத உணர்விலோ அறிந்து சொல்லும் சக்தி அவருக்கு இருந்ததாக அவள் நம்பிக்கை வைத்திருந்தாள். நோயாய் அவர் விழுந்த காலத்திலேயே இந்த பிறவி எடுத்து நானே இந்த வீட்டில் வருவேன் என்று கூறியிருந்த விஷயத்தை அவள் உள்ளம் ஒரு மூலையில் வைத்து காப்பாற்றி நம்பிக்கை என்னும் நீர் வார்த்து கொண்டிருந்தது. 1 ஆண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. அதற்கு அறிகுறியையே காணோமே. ஒருவேளை பாரு ஜோகிக்கு மனைவியாக அந்த வீட்டில் வந்திருந்தால் புதல்வன் பிறந்திருப்பானா? அத்தை என்று கிரிஜை அருகில் வந்து அழைத்தாள். மெல்லிய இதழ்கள் பனிக்கும் வெயிலுக்கும் சிவந்து கருத்திருந்தன. காது மடல்கள் உணர்ச்சி வசப்படுகையில் சிவப்போடுபவை. உடல் கொடி போல சிறுவாகு. நம்பிக்கையை அறவே ஒழிக்க நியாயமில்லைதான். அத்தை தன்னை ஏற இறங்க பார்ப்பதை உணர்ந்த கிரிஜை புது பெண்ணைப் போல நாணி புன்னகை செய்தாள். பல்விளக்க சுடுநீர் வைத்திருக்கிறேன் அத்தை, காப்பி காய்ச்சி வைத்திருக்கிறேன் என்றாள். இதற்குள் கைமுள்ளும் கொத்தும் கூடையுமாக பாரு வெளியே கிளம்பி கொண்டிருந்தாள். நல்லா இருக்கிறீர்களா அத்தை? என்ன பணி, என்ன பணி? பயிர் தாளாத பணி என்று புன்னகை செய்தாள். மாதி தலையை ஆட்டினாள். அசட்டு பெண், மண் மீதும் பயிர் மீதும் உயிரை வைத்து தன்னை ஏமாற்றிக் கொள்கிறாளே. ஒரு கரித்துண்டினால் பல்லை துளைக்கிவிட்டு சுடுநீர் ஊற்றி வாயை அவள் கொப்பளிக்கையிலேயே பித்தளை கிண்ணத்திலே காப்பித்தூளும் வெல்லமும் வெந்நீரும் ஊற்றி காப்பி தயாரித்து வந்துவிட்டாள் மருமகள். கூடவே ஜோகியும் வந்து அமர்ந்தான். மாதி குளிருக்கு இதமான அந்த காப்பியை ருசித்து பருகினாள். நேற்று இரவு ரங்கண்ணன் வீடே வரவில்லை. அருவிக்கப்பால் காடு அழித்து பற்றி எரிந்தது என்றான் ஜோகி. அம்மை விரிந்த விழிகளுடன் நோக்கினாள். தேயிலை போடவா? ஆமாம், சீமை உரம் போட்டு இம்மலைக்காட்டை தேயிலை தோட்டமாக்கி பணம் தருகிறேன் என்று பெரிய காலாக எடுத்து வைத்திருக்கிறான். ஐயன் மறைந்த பின்னரே ரங்கன் மாறிவிட்டான். அவர் தெய்வம். அவர் ஆசி என்றும் அவனுக்கு உண்டு. வம்பு வழக்குக்கு போனாலும் ஜெயிக்கிறான். பந்தயத்துக்கு போனாலும் பணத்தை நிரப்பி கொண்டு வருகிறான் என்றாள் மாதி ஆற்றாமையுடன். இல்லை அம்மா, இல்லை. நீங்கள் நினைப்பது போல ரங்கண்ணா நெசமாக நல்லவராக மாறவில்லை. வழக்கு அவர்கள் பக்கம் தோற்கவும் இல்லை, இங்கு ஜெயிக்கவும் இல்லை. தள்ளுபடியாகிவிட்டது. பகையை வளர்க்க போட்டி போடுவதனால் நல்லவனாக முடியுமா?
நான் தான் அம்மா இதற்கு விதை ஊற்றினேன். போதாத காலம் என் நாவில் தொடர்ந்தது. நீங்கள் உங்களை பற்றியே சொல்கிறீர்களே, பெரியவர்களாக அவர்கள் ராஜிக்கு வரக்கூடாதா என்றாள். பாத்திரத்தை எடுத்து போக வந்த கிரிஜை. அவள் அதுவரையில் அப்படி பேசியதே இல்லை. அவர்களுக்கு ஏன் அப்படி என்னும் ராஜிக்கு வர வேண்டும்? ஊரில் முக்காலும் அவர்கள் பக்கம், போதாதற்கு வெளியூரிலும் செல்வாக்கு என்றான் ஜோகி. அப்பொழுது வாயிலில் கார் ஓசை அவர்கள் மூவருடைய கவனத்தையும் திருப்பியது. அவ்வளவு காலையில் கிருஷ்ணன் காரில் வருகிறானா? என்ன விசேஷம்? வாயிலில் எட்டி பார்த்த மாதி, ஜோகி, கிரிஜை மூவருக்கும் ஒரு கணம் பகீர் என்றது. 4 தினங்களுக்கு முன் 4 வீடுகள் தள்ளி போஜன் மனைவிக்கு காய்ச்சல் அடித்தது. காய்ச்சல் மிக அதிகமாகி இருந்த காரணத்தாலோ என்னவோ அவளை மெல்ல குதிரையின் மீது ஏற்றி வைத்து எஸ்டேட் பக்க ஆஸ்பத்திரிக்கு இட்டுச் சென்றதை அவர்கள் கண்டனர். முன்பெல்லாம் துக்கமோ சுகமோ எந்த சிறு செய்தி ஆனாலும் ஒரு குடும்பத்தவர் போல கூடி கலந்து செய்வார்கள். அதுதான் இப்பொழுது இல்லையே. தொடர்ந்து போஜனும் அவன் அம்மையும் கூட ஆஸ்பத்திரிக்கு சென்று 3 நாட்களால் ஆயின என்பதை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தனர். என்ன ஆயிற்று? கிருஷ்ணன் வண்டியிலிருந்து கிழவியும் போஜனும் மட்டுமே அழுது கொண்டு ஊர்கூட இறங்கிச் சென்றனர். மற்ற வீடுகளில் இருந்தவர்கள் அவசரமாக விரைந்தார்கள். ரங்கம்மையின் மகன் சற்றைக்கெல்லாம் வந்து இறந்து விட்டாள் என்று சைகை காட்டினார். எல்லோருடைய முகங்களிலும் இருளும் கிளியும் படர்ந்திருந்தன. கிருஷ்ணன் உடனே திரும்பி விட்டான். அவ்வளவு தூரம் வந்த சிறுக்கில் அவன் திரும்பியதில்லை. 4 குழந்தைகளின் தாய் எப்படி இருந்தாள்? 1.5 ஆண்டுகளுக்கு முன் கோத்தர் வேண்டாம் என்ற தீர்மானத்துடன் குறும்பரையும் தொடர்புகளில் இருந்து நீக்கிவிட்டனர் ஊரார். அவனுக்கு அப்போதைக்கப்போது கொடுப்பதை நிறுத்திவிட்டனர். 3 நாள் காய்ச்சலில் எப்படி இருந்து போனாள்? ஜோகியின் பெரிய தந்தை அப்போதுதான் செய்தியை கொணர்ந்தார். உடலை அங்கேயே எரித்து விட்டார்களாம். பிளேகாம். ஐயோ! ரங்கம்மை தன்னையும் அறியாமல் இந்த ஒளியை எழுப்பினாள். முன்பு எப்போதோ அந்த கொடிய மாமாரியில்தான் அவள் புருஷனின் குடும்பம் முழுவதும் அழிந்ததாக சொல்லியிருக்கிறாள். தெய்வங்களுக்கு பூசை போட வேண்டும். மாரியம்மன் பூசை நடக்கவே இல்லை. பணம் வந்தால் தெய்வம் மறந்து போகிறது என்றால் மீண்டும் மாதம்மை. கரியமல்லர் தாம் வர வேண்டுமா? ஊருக்கு அவர் பெரிய மனிதராக இருந்து தவறியதை நான் செய்வேன் என்று கருதுபவனாக சமயம் பார்த்திருந்தவன் போல செவ்வாய் என்று சேவல் வாங்கி பாறையாடி மாரியம்மனுக்கு பலி கொடுத்து குறும்பரை அழைத்து பிரார்த்தனைகள் செய்ய அவன் தீர்மானித்து விட்டான். இடையே ரங்கம்மை சமையற்கட்டில் துடித்து விழுந்த எலிகள் 2 எவருக்கும் அறிவிக்காமல் எருக்குழியில் போட்டு வந்தாள். செவ்வாய்க்கிழமை பூசை பற்றி மாதி அண்டை அயலாருக்கு தகவல் கொடுத்தும் 2 தவிர கரியமல்லர் வீட்டுக்கு எதிரான முயற்சி என்று கூடவே இல்லை. பூசை சாமான்கள் சகிதம் அண்ணன் தம்பி 2 குடும்பத்தினரும் காலையிலேயே கோயில் பக்கம் சென்று விட்டனர். மாதி ஒருத்தியை 2 வீடுகளுக்கும் இடையே வாயிலில் உட்கார்ந்து வைத்திருந்தனர். அப்பொழுது ஹட்டிக்குள் பிளேக் மாரியை எதிர்க்க, கிராமத்தை பாதுகாக்க கிருஷ்ணன் சுகாதார அதிகாரிகள், தடுப்பு ஊசி போடும் மருத்துவர்கள் சகிதம் வந்திருந்தான். அதிகாரிகள் வந்தார்கள். வீடு வீடாக ஒருவர் மீதமின்றி ஊசி போட்டார்கள். 2 வீடுகளுக்கும் இடையே மாதம்மை உட்கார்ந்திருந்தாள். எல்லோரும் ஊசி போட்டு கொண்டார்களா என்று கண்காணித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணன் அவர்கள் வீட்டையும் மாதம்மையையும் பார்த்த வண்ணம் குறுக்கும் நெடுக்கும் நெஞ்சு குறுகுறுக்க நடந்தான். பாருக்கு 2 குழந்தைகள். ரங்கம்மையும் குழந்தைகளை உடைய தாய். ஊசி போட வேண்டாமா? பெரியவர்கள் வினைக்கு குழந்தைகள் என்ன செய்வார்கள்? ஆனால் முன்கூட்டியே அவன் முயற்சி தெரிந்து கொண்டே அவர்கள் எல்லோரும் எங்கோ போய்விட்டனரே. கிருஷ்ணன் பார்த்துவிட்டு பேசாமல் சென்றது மாதம்மைக்கு அளவில்லாத வருத்தத்தை ஊட்டியது. ஒவ்வொரு வீடாக போய் அழைத்தவன் வெயில் காயும் கிழவியிடம் ஒரு பேச்சுக்கு கேட்கக்கூடாதா? அவள் கூடவா விரோதம்? தெய்வத்துக்கு செய்வதை மறந்து எவரையோ அழைத்து வந்து ஊசி போட்டால் சரியாகுமா? இந்த அலங்கோலம் தெய்வ நம்பிக்கையிலும் சீலத்திலும் வழி பிறழாத அவள் கணவனின் மறைவிழா தொடங்க வேண்டும். மாதியின் முகத்தில் கீற்றுகளாக நீர் இறங்கியது. தொடர்ந்து அந்த வாரத்திற்குள் ஹட்டியில் தொரியர் குடிலில் 2 பிளேகுக்கு பலியானார்கள். வியாழனன்று மாலை ரங்கியின் கைக்குழந்தைக்கு உடல் கதகதத்தது. வெள்ளி சனி ஞாயிற்றுக்குள் மளமளவென்று நோய் அவளுடைய 3 குழந்தைகளை விழுங்கிவிட்டு பாருவின் 2 மக்களையும் தொற்றியது. ஊர் மக்கள் பீதி அடைந்தார்கள். வேற்று ஊர்களுக்கு ஓடியவர்கள் சிலர், வீட்டு சாமான்களை எரித்தவர்கள் சிலர். கரியமல்லர் குடும்பம் ஒத்தைக்கு நகர்ந்து விட்டது. மகா மாறி அடுத்தடுத்து அந்த பக்கத்து ஹட்டிகளை எல்லாம் பீடித்தது. மூக்குமலை மாமன் வீட்டில் மாமனையும் மகனையும் தவிர எல்லோரும் நோய்க்கு இரையாயினர். இறையவர்த்தி காக்கும் பையன் பலியானான். தீயை அவித்து கோயிலை இழுத்து மூடிவிட்டார்கள். சிவந்த முகங்களுடன் படுத்திருந்த செல்வங்களை கண்டதும் பாருவின் வயிறு பற்றி கொண்டது. லட்சு என்றும் ஐயா என்றும் ஆசையாக பெயரிட்டேனே அருமை மக்களே, உங்கள் வாழ்விலேதானே நான் மறைந்திருக்க எண்ணினேன் என்று துடிதுடித்தாள்.
3 குழந்தைகளை அடுக்கடுக்காக பறிகொடுத்த ரங்கம்மை வீட்டில் புகை கூட போட விரும்பாதவள் போல உறங்கிக் கிடந்தாள். அம்மா என்று குழந்தைகள் முனகினார்கள். பாரு என்ன செய்வாள்? தெய்வத்துக்கு பூஜை போடும் பயனில்லையா? பாழும் நோய் பூவான மேனியிலா பற்ற வேண்டும்? இனி அவளுக்கு என்ன இருக்கிறது? நுனிமரத்து தளிரையும் பாழான பனி கருகி செல்ல விழுந்துவிட்டதே. அவளுடைய மௌனத்துயரத்தை ரங்கன் நெஞ்சில் உணர்ந்தான். கண்ணீருடன் எஸ்டேட் அருகிலுள்ள ஆஸ்பத்திரி மருத்துவரை அழைத்து வந்தான். புலியையும் சிறுத்தையும் விட கொடியதாயிற்றே, வருமுன் தடுக்க வேண்டும். பார்க்கிறேன் என்றுதான் மருத்துவர் மருந்து தந்தார். என் குழந்தையை துடைத்து எடுத்துக்கொண்டு என்னை மட்டும் ஏனம்மா விடுகிறாய்? என்னையும் கொண்டு போ, எனக்கும் வரட்டும் என்று தன் குழந்தைகளை அணைத்தவளாக பாரு இரவை கழித்தாள். ஆனால் மாரியம்மை அந்த பிஞ்சு குழந்தைகளை தன்னுள் அடக்கி கொண்டதும் அந்த வீட்டில் வேலை இல்லை என்று போய்விட்டாள். பாரு தன் வாழ்வில் அதைவிட கொடிய நிகழ்ச்சி நேர்ந்திராத அதிர்ச்சியில் துடிதுடித்து கதறினாள். ஆறுதல் கூற மாதிக்கு நாவேது? ஒருவேளை அந்த ஊசியை போட்டிருந்தால் குழந்தைகள் பிழைத்திருப்பார்களோ? ஒரு பிள்ளைக்காக ஏங்கி விழித்து அவள் காத்திருக்கையில் தெய்வம் இருந்த பூக்களை எல்லாம் திருகிக் கொண்டு போகுமோ? இரு வீடுகளும் திடலாக போக வேண்டுமா? தேன் போல பாய்ந்த வெயிலை கருணையின்றி கொளுத்தும் வெயிலாக வெறுத்து மறுத்தாள். நீலவானை நோக்கி அவளுடைய எரிந்த உள்ளம் சாபமிட்டது. என் பிள்ளை என் பிள்ளை என்று கொக்கரிக்கிறாயோ? இந்த சூரியன் போய் நீயும் பரிதவிப்பாய் வான்மகளே என்று கதவை சாத்திக்கொண்டு நாளெல்லாம் பார்வை அணைத்து கொண்டு மாதம்மை கதறினாள். ரங்கம்மை மிஞ்சிய குழந்தைகளுடன் கணவனுடனும் கோத்தை பக்கம் உயிர் பிழைக்கப் போய்விட்டாள். ஹட்டியே பூட்டப்பட்ட வீடுகளுடன் வெறிச்சோடி போயிற்று. வெளிச்சிட்ட கிராமத்திலே கடமையை கருதி முதியவனையும் தமக்கையையும் தேற்றுபவளாக இரு குடும்பத்து ஆண் மக்களுக்கும் உணவு வட்டிப்பலாக அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குமாக ஓடி உயிர் கொடுத்து கொண்டிருந்தவள் கிரிஜை ஒருத்திதான். அதிகாரம் 8. மண்ணின் பெருமகள். கடும் காய்ச்சல் அடித்த பின் நாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ருசிக்கும் சுரணை வந்து புது ரத்தம் பிடிக்கும் உடலைப் போல இயற்கை எண்ணெய் கடும் பனிக்கு பிறகும் பச்சை பிடிக்கலானால் மிதிக்கும் திருநாள் நடத்தி பூமி திருப்புவதில் எல்லோரும் முனைந்தார்கள். வெளியேறியிருந்த குடும்பத்தினர் திரும்பி வந்து சுண்ணாம்பும் காரை மட்டு வீடுகளை புதுப்பித்தார்கள். ஐயன் கோவிலுக்கு புது பூசாரி வந்துவிட்டான். இம்முறை உள்ளூர் ராமியின் மகனே பூசாரியாக நியமனமானான். காலத்தைப் போல மனப்புண்ணை ஆற்ற வல்லவர் எவர் உண்டு? மாதி அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு விட்டாள். ரங்கம்மை கூட இறந்த குழந்தைகளை மறந்துவிட்டாள். அந்த காலதேவரின் அறையின் அதிர்விலே மூளை கலங்கிவிட்டார் போல ஓய்ந்தவள் பாருதான். சோறில்லாமல் நீரில்லாமல் தலைவாராமல் உட்கார்ந்து ஏக்க பெருமூச்சிலே இரவும் பகலும் தெரியாமல் கழித்தாள். ரங்கன் தேயிலை பயிரிடத் தொடங்கிய பிறகு ஒத்தை பக்கம் கிழங்கு விளைவிக்கும் பூமி குத்தகை எடுக்க செல்லவில்லை. மரம் அறுக்கும் குத்தகை எடுத்திருந்தான். சீமை உரம் வாங்கி ஜோகியின் விளைநிலங்களில் கிழங்கும் கோசு வகைகளும் கோதுமையும் பயிரிட உதவி புரிந்தான். வீட்டிலே அவனை மலர்ந்த முகத்துடன் வரவேற்பவர் எவருமே இல்லை. தந்தை தாம் உறங்கியே ஓய்ந்து விட்டாரே. முன்போல இசை ஏது, நடனம் ஏது, சடங்கு ஏது, சம்பிரதாயம் ஏது? 2 ஆண்டு காலத்திலே சமுதாயமே மாறிவிட்டதே. பெரும்பான்மையான இடங்களில் கோத்தரை சேர்ப்பதே அநாகரிகம் என்றல்லவா இசையையே ஒதுக்கிவிட்டார்கள். தந்தைதாம் ஓய்ந்து போனார். பாரு மனைவி அவனை ஏறெடுத்து பார்த்தாளா? அவள் முகத்தில் மலர்ச்சியே மாய்ந்து விட்டது. தங்கரேக்கான மேனி நிறம் மங்கிவிட்டது. கண்களை சுற்றி கருவளையம் விழ, கன்னத்து எலும்பு முட்ட, உதடுகள் வறண்டு வெடிக்க அவன் கனவு கண்டு மணந்த பாருவா அவள்? வாலிபர்களின் மனதில் ஒரு காலத்தில் சலனத்தை தோற்றுவித்த பாருவா? சூதும் போதையும் கூட மறந்து போட்டி வெறியிலே பச்சையை விளைவித்து பணத்தை பெருக்க அவன் திட்டமிட்டிருந்தான். அத்தகையவனுக்கு அன்று பார்வை காண்கையிலே இரக்கம் உண்டாயிற்று. கன்னி பருவத்திலே அவள் கருத்தை வைத்தவனிடமிருந்து பிரித்து அவளை மனைவியாக்கி கொண்டானே. உண்மையில் காதலோடு அவனுடன் அவள் இணைந்து வாழ்ந்ததெல்லாம் எத்தனை நாட்கள்? இன்னும் புதுமணம் புரிந்த மங்கை போல குழந்தை குறுகுறுப்பும் யௌவனத்தின் மினுமினுப்பும் குன்றாமல் கணவன் தன்னை நோக்கும் போதெல்லாம் நாணி தாழும் விழிகளை உடையவனாக சுறுசுறுப்புடன் நடமாடும் கிரிஜையை அவன் காணவில்லையா? ஜோகி அவளை கொண்டு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான். இருவரும் சேர்ந்து மண்ணில் வேலை செய்கையில் இன்னமும் சிரிக்கவும் கண்கள் பளபளக்க நோக்கவும் அவர்களுக்கு புதுமை அழியாமல் இருக்கிறதே. அங்கே வந்து நெருங்கி பழக ஆரம்பித்த பின்புதான் அவனுக்கு அதுவரை தோன்றாத எண்ணமெல்லாம் தோன்றின. மனைவி பற்றிய ஆற்றாமை புதிதாக உரைத்தது. கிரிஜையிடமும் ஜோகியிடமும் அவன் கண்ட செருப்புகளில் ஒரு அம்சம் கூட பாருவிடம் நெருங்கி வாழ்ந்த புதுமண நாட்களில் காணவில்லை. அவள் கண்களில் வெல்ல முடியாத ரகசியங்களையோ சிரிப்பிலே அவனை சிலிர்க்க வைக்கக்கூடிய கவர்ச்சியையோ ஒரு நாள் கூட அவன் காணவில்லை. அவர்களுடைய இல்லற வாழ்வின் பயனாக உதித்த செல்வங்களை
இறைவன் வளர்ந்தும் வளராமலும் எடுத்துக்கொண்டான். ஆனால் பனிக்காலத்தில் பட்ட மரம் வசந்தம் வந்ததும் தளிர்க்கவில்லையா, பூக்கவில்லையா? பாரு, ரங்கம்மா இல்லையானால் எனக்கு சாப்பாடு வைக்கக்கூடாதா? குளித்து முழுகி சுத்தமாக இருக்கக்கூடாதா என்றான். அவன் குரலில் ஆதூரம் இருந்தது. அவள் சூனியத்தில் லைத்தபடி அவனுக்கு சோறு படைத்தாள். ரங்கம்மையின் மகன் வந்து உட்கார்ந்தான். மூத்தவனான அவனுக்கு 15 பிராயம் இருக்கும். கவடில்லாத இளம்பிள்ளை. மாமனுக்கு உதவியாக தோட்டத்துக்கு போய் முண்டனாக உழைக்க கற்று வரும் பையன். காரோட்ட கற்க வேண்டுமென்று அவனுடைய ஆசை. குடும்பம், கலகலப்பு இரண்டும் அவனுக்கு வேண்டும். வட்டிலில் ஒருவருக்குள்ள அளவே பாரு சோறு வைத்திருந்தாள். என்ன ராமா, உட்கார். ஏன் பார்க்கிறாய் என்றான் மாமன். இல்லை, மாமி என்னை மறந்து விட்டார்கள். ஐயாவும் லட்சியும் போன பின்பு நான் அவர்களுக்கு பொருட்டாக தோன்றவில்லை மாமி. நீங்கள் இனிமேல் பெண் பற்று தந்தாலும் நான் கட்டுவேன். என்னை மறந்து விடாதீர்கள் என்று சிரித்தான் அவன். மாமியிடம் தனியான பிரியம் அவனுக்கு உண்டு. அவளுடைய சோகம் சூழ்ந்த முகத்தை மலர வைக்கும் முயற்சியில் அவன் தினம் பேசித்தான் பார்க்கிறான். ஆனால் அவள் அவற்றுக்கெல்லாம் அப்பால் இருந்தாள். தன் எல்லை வரையிலும் வருவதற்கு எவர்க்கும் சக்தி இல்லை என்பது போல தான் வகுத்து கொண்ட கோட்டை தாண்டியே வருவதில்லை. என்ன மாமி, பேசாமல் இருக்கிறீங்களே? உங்க பூமியிலே மாமன் கால் வைக்க கூட நான் சம்மதிக்கவில்லை. நீங்கள் இப்போது எனக்கு சோறு வைக்க மறந்து. சரி சரி இருக்கட்டும், பூமியை மறந்து விட்டீர்களே. முள்ளு செடிகள் முளைத்து விட்டன. இத்தனை வருஷத்துக்கு பிறகு பாவம், அவையும் முளைக்கட்டும் என்று விட்டீர்களா என்றான் பையன். குழம்பை ஊற்ற வந்தவளுக்கு மண் என்ற பேச்சை கேட்டதும் திடுக்கிட்டார் போல கை அதிர்ந்தது. ஆம், அவள் சோகத்தில் உயிருக்கு உயிரான மண்ணை கூட மறந்தாளே. காற்றும் நீரும் போல அவள் வாழ்விலை கலந்திருந்த மண்ணை 3-4 மாத காலமாக மறந்து விட்டாளே. சென்ற தடவை 1க்கு 9 அவளுக்கு அந்த மண் வாரி வழங்கியிருந்தது. ஏதோ ஒரு மயக்க நிலையில் இருந்து அவள் சற்றென்று நினைவுக்கு வந்து விட்டார் போல பரபரத்தாள். அப்போதே கைப்பாத்திரத்தை நழுவ விட்டு ஓட வேண்டும் போல மனசில் பதற்றமும் உண்டாயிற்று. பார்த்தீர்களா மாமா, மண் என்றதும் மாமிக்கு பரபரப்பு வருகிறது. கவலைப்படாதீர்கள் மாமி, நான் முள்ளு செடிகளை வெட்டி முள் போட்டு திருப்பி இருக்கிறேன். மாமி, அதில் ஒரு ஆரஞ்சு மரம் வையுங்கள் உங்கள் கையால் என்றான் மருமகன். பாருவுக்கு உடனே அந்த கருப்பு மண்ணின் நினைவு ஓடியது. உடனே நல்ல கன்றாக கொண்டு வைக்க வேண்டும். எனக்கு நிசமாகவே ஆரஞ்சு வைக்கும் ஆசை வெகு நாட்களாக என்றாள். உடனே ரங்கன், ஒன்றென்ன 10-15 வைப்போம். நல்ல சீனி போல இனிக்கும். ஒட்டுக்கன்று நான் வாங்கி வருகிறேன் என்றான். ஒன்று போதும் என்றாள் பாரு. அந்த பழத்தை உங்கள் மகள் எனக்கு உரித்து கொடுப்பாள் இல்லையா மாமி என்று சிரித்துக்கொண்டே ராமன் கை கழுவச் சென்றான். ரங்கன் வளர்ந்து சிரிக்கையில், பாரு, என் மகள் அல்ல, உன் மாமன் மகள் என்றால் சிரிக்காமலே. ரங்கன் உண்டு புகை குடித்து சிறிது நேரம் வெளிப்பக்கம் சென்றிருந்தான். பின்பு புறமனைக்கு வந்தான். ரங்கம்மை, குழந்தைகள், புருஷன் எல்லோரும் உள்மனையில் படுத்து உறங்கிவிட்டனர். ராமன் நடுவழியில் கட்டை போல குரட்டை விட்டான். கவடில்லாத பையன் கூச்சமின்றி மாமியிடம் கேலி முகிழ்ந்தான். அவள் உன் மாமன் மகள் என்றாலே என்ன பொருள் அதற்கு? அவளுக்கு மனைவியாக நடந்து கொள்ளும் உத்தேசம் இருக்கிறதா இல்லையா? 3 குழந்தைகளை பறிகொடுத்த ரங்கம்மை அதை மறந்தே போய் கணவனுடன் நெருங்கி சிரித்து பேசி மகிழ்கிறாள். குழந்தைகளே பெறாத கிரிஜா அழுத்து கொள்வதே இல்லை. அவள் என்ன நினைக்கிறாள்? பலவிதமான போதைகளுக்கு பழக்கமான அவன் உள்ளம் நினைத்த மாத்திரத்தில் சீறி சினந்தது. எழுந்து படுத்தவர்களை தாண்டி பின்புறம் வந்தான். அடுப்படையில் சாக்கு விரித்திருந்தது. தடித்த கம்பளி ஒன்று இருந்தது. பாரு படுக்கவில்லை, உட்கார்ந்திருந்தாள். இருளில் அவள் முகம் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் வாழ்விலை ஏமாற்றம் கண்ட தனி உருவமோ, சோகத்தின் தனிச்சிலையோ சினந்து சீறி வந்தவனின் உடலில் சிலிர்ப்பு ஓடியது. முதல் முறையாக அவன் தான் அவளுக்கு தீங்கிழைத்து விட்டானோ என்று நினைத்தான். முரட்டுத்தனமாக பூவான அவளை கசக்கி விட்டானோ என்ற எண்ணத்துக்கு முதலாக அவன் நெஞ்சம் இடம் கொடுத்தது. இந்த எண்ணம் தோன்றியவுடன் பல உண்மைகள் அவனுள் முட்டின. அதே வீட்டில் அவனுடைய சிற்றன்னை தந்தையிடமிருந்து பிரிந்து போய்விடவில்லையா? அவன் நட்பு கொண்டிருக்கும் கௌரி கணவனிடமிருந்து பிரிந்து வந்திருக்கவில்லையா? பாரு, ஏன் அவ்விதம் நடக்கவில்லை? அந்த வீட்டை விட்டு அவள் பிரிந்து போகும் விருப்பத்தை கூட காட்டவில்லையே. கிரிஜை ஏனும் யோகியுடன் அடிக்கடி மல்லு கட்டி பிறந்தகத்துக்கு செல்வாள். இவள் ஏன் செல்வதில்லை? பாரு சாதாரணமாக அவன் பார்க்கும் பெண்களைப் போன்றவள் அல்லல். மனைவியிடம் நிறைவு காணாதவனாக வேறு மங்கையை நாடிச் செல்லும் அவனைப் போன்றவளும் அல்ல. பின் அபாண்டமாகத்தானே அவன் கிருஷ்ணனின் மீது விரசமாக பழி சுமத்தினான். அவன் நெஞ்சுக்கு தெரியும் பாருவின் தூய்மை குறித்து. பாருவை எப்படி நினைத்தாலும் அவனால் அவள் மீது நெஞ்சார களங்கம் நினைக்கும் துணிவில்லை. வழிகள் இருந்தும் அவள் நெறி நிற்பவளே. ஆனால் ரங்கன் எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு அடிமேல் அடி எடுத்து வைத்து அவள் அருகில் சென்று அமர்ந்தான். தலையில் வட்டில்லை,
அரை முண்டும் போர்வையுமாக குந்தியிருந்தவளுக்கு திடுக்கிட்டார் போல தூக்கி வாரி போட்டது. இருளிலே வஞ்சகமாக எவரேனும் வந்திருப்பாரோ என்ற அதிர்வோ. மெல்ல அவள் காதருகில் குனிந்து, நான் தான் பாரு, நீ இப்படி எதற்காக வருத்தம் காக்கிறாய்? இதோ பாரு என்று அவள் கையை மெல்ல பற்றினான். வேண்டாம் என்றாள் அவள். அவன் பிடியில் இருந்த கையின் அசைவு கண்டு அவள் உடல் அதிர்ந்து குலுங்கியது. அவனுக்கும் புரிந்தது. என்ன வேண்டாம் பாரு, நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவே. 3 குழந்தைகளை பறிகொடுத்த ரங்கம்மை மறக்கவில்லையா என்றான். அவனுக்கே குரல் தழுதழுத்தது. அவள் அவன் கேள்விக்கு நேரடியாக பதில் கூறவில்லை. எங்கோ நோக்குபவளாக, நீங்கள் கௌரியை கட்டிக்கொள்ளுங்கள் என்றாள். பாரு, உண்மைதான். அடுத்த மாதத்துக்குள் அவளை அழைத்து வந்து விடுங்கள். இதெல்லாம் என்ன பாரு, நீங்கள் கௌரியை நாடிப்போவது நிசந்தானே? அவன் தயங்கினான், தடுமாறினான். பிறகு ஒப்புக்கொண்டான். பாரு, உனக்கு அதனால் கோபமா? உனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பமில்லையா பாரு? நான் அப்படியா சொன்னேன்? பின் எனக்கு விளங்கவில்லையே. எனக்கு அந்த மண் போதும் வாழ்வுக்கு. நான் கௌரியை விளக்க வேண்டுமென்றாலும் விலக்கி விடுகிறேன். நீ ஏன் இப்படி பேசுகிறாய் பாரு? என்னை உன் முன்பு இன்று குற்றவாளியாக உணர்கிறேன் பாரு. இல்லை, நான் தான் குற்றவாளி. பிறர் எருமைகள் நிறைய பால் தந்தால், பிறர் பூமி பசுமையாக விளைந்தால் பொறாமை கண்களுடன் காண்பது பாவம் என்று நம் பெரியோர் சொல்வார்கள். நான் பிறர் வாழ்வைக் கண்டு பொறாமைப்பட்டேன். பிறர் மக்களைக் கண்டு பொறாமைப்பட்டேன். என் குழந்தைகளை மாரித்தாய் எடுத்துக்கொண்டாள். நான் இனியும் குழந்தை வேண்டுமென்று ஆசைப்பட்டால் பொறாமையும் வரும். என் ஆசை மீறி போகும்போதெல்லாம் தெய்வம் அடித்து விடுகிறது. எனக்கு இனி ஒன்றுமே வேண்டாம். கௌரியை கூட்டி வாருங்கள். பாரு, அவனுக்கே அவன் குரல் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. நான் அறியாமல் உன் மனதை கசக்கி எறிந்துவிட்டேன். நீ இவ்வளவு மென்மையுள்ளவளாக இருப்பாய் என்று அறியாத முரணாக இருந்துவிட்டேன். என்னை வெறுக்கிறாயா பாரு? இவனால் என் வாழ்வு கெட்டது என்று வெறுக்கிறாயா பாரு? அவன் மனசிலும் ஒரு மூலையிலும் மென்மை இல்லை என்பது பொய். அவனாலும் ஒரு கணமேனும் தன்னை வெல்லும் கீழ்த்தர உணர்வுகளை ஒதுக்கி பேச முடியும் என்பதை புரிந்து கொண்ட அவள் பார்வை ஒளி வெள்ளமாக திகழ்ந்தது. நான் உங்களை ஏன் வெறுக்கிறேன்? நீங்கள் முறையில்லாமல் என்னை கட்டினீர்களா? பல பேர் அறிய பந்தயத்தில் வென்றீர்கள். என்னை உரிமையாக்கி கொண்டீர்கள். ஆனால் பந்தயம் என்னால் ஏற்பட்டதுதானே. கடந்து போனதை ஏன் நினைக்கிறீர்கள்? தலைவிதி என்று ஒன்றில்லை. அவளுடைய கைகள் இரண்டையும் அவன் சேர்த்து கொண்டான். ஆத்திரமா, கோபமா, பச்சதாபமா என்பது அவனுக்கே புரியாமல் படபடப்பு உண்டாயிற்று. பாரு, என்னை விரும்பி ஒரு நாள் கூட நீ சந்தோஷமாக இருந்ததில்லையே. தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் துடித்த இருதயத்தின் குரல் அது. கிருஷ்ணனை வெற்றி கண்டதாக அவன் அதுவரை தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருந்தானா? அவள் காதலோடு தன்னிடம் வாழவில்லை என்பது ஒன்றே போதாதா? ஒருவேளை இதை உணர்ந்துதான் அந்த கிருஷ்ணன் வெற்றியுடன் எக்களிக்கிறானா? பொறாமையின் ஆதிக்கத்திலுள்ள மனதுக்கு இன்ன வழியில்தான் சிந்தனை செல்வது என்று தெளிவியது. இதையெல்லாம் இப்போது ஏன் கேட்கிறீர்கள்? நாம் நேற்றுதான் மனம் புரிந்து கொண்டாமா என்றாள் பாரு. தான் கேட்டதற்கு பதில் சொல். இவனோடு வாழ்ந்தது போதும் என்று நீ விலக விரும்புகிறாயா? எனக்கு மனைவியாக வந்தும் என்னை ஏமாற்றி விட்டாய். கடனே என்று இந்த வீட்டிலே நீ பாசமின்றி வாழ்வாய், அப்படித்தானே? அவன் குரலில் வெறியின் சூடு ஏறியது. கண்கள் நீரை சிந்த, என்னை ஏன் துன்புறுத்துகிறீர்கள்? தெரிந்து கொண்டு ஏன் குத்துகிறீர்கள் நெஞ்சை என்றாள் பாரு. பழிகாரி என்று அவள் கைகளை உதறிவிட்டு அவன் எழுந்தான். புறமனையில் வந்து படுத்த அவனுக்கு ஆத்திரமும் கொந்தளிப்பும் அடங்கவில்லை. அவன் கெஞ்சியும் கரைந்தும் கூட அவனுடைய பொறாமை வசப்பட்ட உள்ளம் சற்றேனும் பொய்யாறுதல் கொள்ளக்கூட அவள் இதமாக பேசவில்லை. கல் நெஞ்சக்காரி. துடிதுடித்த நெஞ்சுடன் நெருப்பை கிழித்து கொண்டு தானிய பெட்டியை தேடிப்போனான். பெட்டிக்குள் புதைத்து வைத்திருந்த மது பெட்டியை எடுத்தான். தோல்வியை மறக்க மது வருந்தி அவன் மறுநாளே கௌரி அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டான். மறுநாள் காலையில் உதயத்தை பாரு அந்த வீட்டுக்குள் இருந்து வரவேற்கவில்லை. குளிர்ந்த மண்ணில் ஸ்பரிசம் கால்களின் வழியே பாய்ந்து உடலை சிலிர்க்கச் செய்ய கீழ்த்திசையில் பொங்கி வந்த கதிர் செல்வனை கண்டாள். புது நம்பிக்கை, புதிய ஒளி, புது வாழ்வு. தன்னை மறந்து விளைநிலத்தில் நின்றவள் இரு கைகளாலும் மண்ணை வாரினாள். இதுவே என் உயிரின் சாரம், வாழ்வின் இன்பம். மண் என் அம்மை, என் குழந்தை, எல்லாம் இதுவே. என்னை இது வஞ்சகம் செய்யாது. தீயும் நோயும் இதை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது, பிடுங்க விட முடியாது. இது என் மண். அதிகாரம் 9. நஞ்சுண்டேசர் அருள். மாதியின் தலைமுடி வெள்ளி இழைகள் ஆகிவிட்டன. கைகளும் கால்களும் சுள்ளிகளாக காய தோளில் எண்ணற்ற சுருக்கங்கள் விழுந்துவிட்டன. எதிர்மனையில் ரங்கம்மை மகன் ராமன் இளங்காளையாகிவிட்டான். தேயிலை வைத்த ரங்கன் பச்சையை பணமாக காணத் தொடங்கிவிட்டான். சரக்கேற்றிச் செல்ல 6000க்கு லாரி வாங்கியாயிற்று. வீட்டை இடித்து நீட்டி வசதியாக கட்டிவிட்டான். கௌரி
அந்த வீட்டுக்கு வந்ததுமே மணிமணியாக 2 பிள்ளைகளை பெற்றுவிட்டாள். சில ஆண்டுகளில் எத்தனை மாறுதல்கள்! 5 குறிஞ்சிகளை கண்ட அவள் அந்த வீட்டிலே மழலை ஒளி தரும் எதிர்கால நம்பிக்கையை காணப்போவதே இல்லையா? சகலத்தி பண்டிகை வந்துவிட்டது. கோதுமை தோசை சுட்டு அடுக்கி வைத்து, சோறும் வெண்ணெயும் நடுவே வைத்து, ஆமணக்கு நெய்யிலே முக்கிய 3 திரிகள் அதில் பொருத்தி எறிய, குழந்தையை உட்கார்த்தி வைத்து சுற்றி திருஷ்டி கழிப்பார்கள் சகலாத்தி என்று. பிறகு அந்த தோசையை விளைநிலத்திலே வீசி விட்டு வந்து இறைவனை துதிப்பார்கள். குழந்தைகள் இல்லாத வீட்டிலே பண்டிகைக்கும் பருவத்துக்கும் ஏது மவுசு? ஜோகி ஒரு வழிபாட்டையும் குறைவைப்பனல்ல. மாவை நிலத்தில் கோதுமை தோசையை வீசிவிட்டு வந்த பின் தீபத்தின் கீழ் உட்கார்ந்து இறைவனை துதிக்கலானான். மாலை நேரத்தில் கண்களை மூடியவளாக மாதி புறமனையில் படுத்திருந்தாள். அவனுடைய பிரார்த்தனையில் ரஞ்சகமான ஒளி அவளுடைய செவிகளில் இனிமையாக விழுந்து கொண்டிருந்தது. அன்னையின் மடி இதம் போல அவள் ஓய்ந்த நரம்புகளை தாளாட்டினாற் போல இருந்தது. மெல்ல மெல்ல அவள் தன் நினைவு மறந்து உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள். முன்னே ஆற்றை தாண்டி மாதரசி தொலைவில் தெரிந்த கோபுரத்தை நோக்குகிறாள். கரமலர் குவிய, கண்ணிதழ் நனைய, இதயம் உருக, ஆழமுண்ட அரணே, அம்மையே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று புலம்பி துடிக்கிறாள் கனவிலே. கனகனவென்று மணிகள் ஒலிக்கின்றன. தூபம் கமழ்கிறது. மாதி சட்டென்று இந்த கட்டத்தில் விழித்து கொண்டாள். மணி ஒளியும் பிரார்த்தனை ஒளியும் ஜோகி விளக்கின் முன் அரணுக்கு செய்யும் பிரார்த்தனை என்று அவளுக்கு தெரிவாயிற்று. பட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். உள்ளத்தில் பேரின்ப உணர்வை சொல்ல தரமில்லை. ஆ நஞ்சுண்டேஸ்வரா, உன் கருணையே கருணை. ஏன் கலங்குகிறாய்? நான் இருக்கிறேன், என்னை மறந்தாயா என்று காட்டவா எனக்கு கனவு போல் அந்த காட்சியை காட்டினாய் என்று வியந்து கண்களில் நீர் பெருக ஓடி வந்த அம்மை விளக்கின் முன் விழுந்து பணிந்தாள். ஜோகி, ஈஸ்வரன் அருள் செய்தான். நஞ்சுண்டேஸ்வரரின் கோயிலுக்கு வருவோம் என்று வேண்டி வெள்ளிப்பணம் முடிந்து வையுங்கள். கிரிஜை, விழுந்து கும்பிடமா என்றாள். ஜோகி வியப்புடன் அம்மையை நோக்கினான். அம்மா, ஆமா மகனே, கனவு போல காட்சி கண்டேன். 6 தாண்டி அம்மை வரவும் ஆற்றிலே தண்ணீர் பொங்கி வர சிப்பாயும் குதிரையும் அடங்கிச் சென்றதையும் கண்டேன். ஆழமுண்ட ஐயனை நாம் மறந்துவிட்டு பையன் இல்லையே என்று வருந்தினோம். ஈஸ்வரர் நினைவு ஊட்டினார் என்றாள் பரவசமாக. யோகியும் கிரிஜையும் நஞ்சுண்ட ஈஸ்வரன் கோயில் உள்ள திசை நோக்கி வணங்கி வெள்ளிப்பணம் முடித்து வைத்தார்கள். நம்பினோர் கெடுவதில்லை அல்லவா? மணவாழ்வின் பல ஆண்டுகளுக்கு பின் அந்த பூவை பிள்ளைக்கனி ஒன்றை ஈண்டெடுக்கும் சின்னங்களை பெற்றாள். முதியவளின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை ஏது? ஜோகியின் ஆனந்தத்துக்கு வரம்பு ஏது? குழந்தைக்கு குறுகுறுப்புடன் ஓடியாடும் கிரிஜையின் முகத்தில் தனித்த ஒரு சோபை உண்டாயிற்று. சொல்லுக்கடங்காத நாணமும் நிறைவும் வதனத்தில் கொடிகண்டன. பாருவும் இந்த மாறுதலைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்தாள். பிரிவு காரணமாக பேசாமல் ஒதுங்கிய பெண்கள் கூட அதிசயம் போல புது பெண்ணை சூழ்வது போல கிரிஜையை சூழ்ந்து கொண்டு கேலி செய்து மகிழ்ந்தார்கள். ஆனந்த மிகுதியிலே மாதி பெண்ணை அழைத்து பாயாசமும் சோறும் சமைத்து பல நாட்களுக்கு பின்பு விருந்திட்டு மகிழ்ந்தார்கள். அந்த வீட்டில் எந்த வைபவம் என்றாலும் முதலில் வரும் காரியமலர் குடும்பம் மட்டும் அன்று ஹட்டியிலேயே இருக்கவில்லை. திங்கள் 10 சென்றன. கார்கால துவக்கத்தில் வானடைத்து கொட்டி கொண்டிருந்த நாள் ஒன்றில் கிரிஜைக்கு நோவு கண்டது. மணிக்கலட்டையிலிருந்து அம்மை பறந்து வந்தாள். முதிய பெண்டிரும் இளைய பெண்களும் ஆவலே உருவாக அவர்கள் மனையின் முன் குழுமிவிட்டனர். வான் அடைத்து கொண்டிருந்தது. இரவு பகலாக, பகல் இரவாக நீண்டது. துவண்ட கொடியாக தாய்மையின் வேதனையை, தலையாய நோவை அனுபவித்த பேதைக்கு போது விடுவதாகவே இல்லை. ஜோகியின் உள்ளம் ஆவல், நம்பிக்கை என்ற அந்தரக் கயிறுகளில் ஊசலாடி தவித்தது. நாட்கள் 4 ஆகிவிட்டன. ரங்கன் எஸ்டேட் பக்கம் சென்று மருத்துவரை பார்க்க தேடினான். அங்கே அவனுக்கு கத்தோலிக்க வெள்ளைக்கிழவி உட் கிடைத்தாள். மதத்தின் பேரிலே மனித குலத்துக்கு சேவை புரிய பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி வந்திருந்த கிழவி அவசியமான பொருட்களுடன் வண்டியில் ஏறிக்கொண்டு ரங்கனுடன் வந்தாள். ஹட்டியில் அந்த கொட்டும் மழையிலே வேதத்தில் எல்லோரையும் சேர்க்கும் வெள்ளைக்கார கிழவி என்று அனைவரும் மருண்ட கிழவி வந்ததும் மாதி உட்பட எல்லோரும் எதிர்த்தனர். ரங்கன் ஒரே அதட்டலில் அவர்களை அடக்கினான். வெள்ளைக்காரி நிலைமை தேர்ச்சி பெற்ற மருத்துவருக்கு சமாளிக்க கடினமான நிலைக்கு போயிருப்பதை உணர்ந்தாள். சிறிய உயிர் போனாலும் பெரிய உயிர் நின்றால் போதும் என்ற எண்ணத்துடன் உட்கிழவி அவளை மொத்தை ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போகலாம் என்று ரங்கனிடம் மொழிந்ததும் ஜோகி வெளவெளத்து நின்றான். ரங்கன் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ததும் ஜோகி மேற்கு திசை நோக்கி, ஈசனே, நீ அளிக்கும் பிச்சை மோசம் செய்துவிடாதே என்று கை குவித்தான். மாதி அலைப்பாயும் நெஞ்சத்துடன் மருகினாள். போஜன் மனைவி ஆஸ்பத்திரி சென்றது போல. ஆனால் கிருஷ்ணன்
ஆஸ்பத்திரிக்காரரை அழைத்து வந்து ஊசிகள் போட்டான். ஊராருக்கு ஊசிகள் போடாத பாருவின் மக்களை தெய்வம் கொண்டு போயிற்றே. தன் நினைவற்ற கிரிஜை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். அரைக்கதவு மூடியிருக்க வெளியே தவித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் 4 மணி நேரத்திற்கு பின்பு மழையொலியின் நடுவே தேன் பீரல்களாக குழந்தையின் ஒலி கேட்டது. கதவு படார் என்று திறந்தது. வெள்ளையுடை தாதியின் முகம் தெரியும் முன் மாதி ஆவலை உருவாக உள்ளே பாய தாவினாள். ஆண் குழந்தை என்று கூறிவிட்டு தாதி மறுபடியும் கதவை படார் என்று போட்டுவிட்டாள். ஜோதி ஆவலே வடிவாக நின்றான். குழந்தை ஏன் இன்னும் கத்தி விரைக்கிறதே? அந்த இனம் குரலில் இன்ப போதையில் மூழ்கிய மாதி கனியின்ற செழுங்கொடியை மறந்துவிட்டாள். கனிகாணத் துடித்தாள். அதன் மலர் போன்ற முகத்தை இடுங்கிய கண்களால் கண்டு சுருக்கம் கண்ட முகத்தோடு இணைய தூக்க கைகள் பரபரத்தன. எப்போது காணப்போகிறோம் என்று தவம் கிடந்து வந்த செல்வனை ஏன் இன்னும் வெள்ளைக்கவுன்காரி அழவிடுகிறாள்? கடவுளே, இவர்களுக்கு நெஞ்சில்லையா? மாதி பொறுமை இழந்து கதவை இடித்த போது உள்ளிருந்து கதவை திறந்த தாதி அதட்டினாள். கதவை நன்றாக திறக்கமில்லை. போ கிழவி என்று அவளை தள்ளிவிட்டு, அந்த பொண்ணு புருஷன் யாரு என்றாள். ஜோகி பதறி ஓடினான். மீண்டும் கதவு அடைபட்டு போனது. அடிப்பாவி என்று மாதி நின்றாள். ஜோகி உள்ளே சென்று பார்த்தான். மழையில் அடிபட்டு சோர்ந்த தாழ்வாரை மலர் போல அவள் கிடந்தாள். கையிலே ஏதோ ரப்பர் குழாய்களை கட்டியிருந்தார்கள். மூக்கில் ஏதோ வைத்திருந்தார்கள். வெள்ளை டாக்டர் அம்மாள் கிரிஜின் ஒரு கையை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள். கிரிஜா என்றான் அவன் அலறும் குரலில். அவள் அவனை மலர நோக்கி இதழ்களை கூட்டி அவன் ஒருவனுக்கே அவள் சொன்னது புரிந்தது. குழந்தையை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று துடித்தான் ஜோகி. தாதி அழும் குழந்தையை கையிலேந்தி வந்து காட்டினாள். கிரிஜை பார்த்தாள். அவள் விழிகள் மலர்ந்தன. இதழ்களில் புன்னகை அரும்பியது. ஆண் பிள்ளை கிரிஜா, ஈசனின் அருள் என்றான். கிரிஜை சிரித்துக்கொண்டே இருந்தாள். கண்கள் மலர்ந்தபடி இருந்தன. டாக்டர் உதடுகளை பிதுக்கிவிட்டு போனாள். வெள்ளையுடை தாயின் கருவிழிகள் அகன்று செவ்விதழ்கள் குவிந்தன. ஓ காட், கான் என்று அவள் ஒளியை அடுத்து கிரிஜா என்று பீறி வந்த ஜோகியின் அலறல் ஒளி அந்த கட்டிடத்தையே அதிர செய்தது. குழந்தை கத்தி விரைக்கலாயிற்று. மழை விடாமல் கொட்டியது.